அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்டி கல்யாண மாலையின் மூலமாக முதலில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை இல்லத்தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு அனுதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு ஜாதகங்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறோம். மேலும் வரம் தேடி பெற்றோருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை வருகின்ற 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாபெரும் மங்கள சந்திப்பு விழா மற்றும் ஜாதக பரிவர்த்தனை விழா நடக்கிறது. அதில் திருமணத்துக்கு தாமதமாவது காரணம் பெற்றோரா பிள்ளைகளா என்ற தலைப்பில் மாபெரும் பட்டிமன்ற நிகழ்ச்சி ஞான சம்பந்தம் ஐயா அவர்களோட பொறுப்புல. முக்கியமா என்னன்னா, திருமண தடை நீங்க ஹோமம் பண்ற காலையில ராகு கேது பூஜைக்கு பண்றோம், யோகம் பண்றோம், தொழில் அபிவிருத்திக்காக ஹோமம் பண்றோம். இதெல்லாம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை ஞான சம்பந்தம் அவர்களுடைய தலைமையிலே திருமணத்துக்கு தாமதம் பெற்றோரா பிள்ளைகள் தலைப்பில் மாபெரும் பட்டிமன்ற நிகழ்ச்சி. 2 மணிக்கு ஜாதகம் நேரடி பதிவு, வரம் நேரடி அறிமுகம். இந்த அரிய வாய்ப்பினை பெற்றோர்கள் பயன்படுத்தி இந்த விழாவிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். விழா நடக்க இடம் சேலத்திலிருந்து ஆத்தூர் போகும் வழியிலேயே முத்துமலை முருகன் கோவில், உலகத்திலேயே உயரமான முத்துமலை முருகன் கோவில், 146 அடி உயரம் உள்ள கோவிலே யாக முத்தாலையை வச்சு இந்த ஜாதகம் பூஜை செய்கிறோம். சேலம் டு ஆத்தூர் மெயின் ரோட்டில் அமர்ந்துள்ளது. அனைத்து பேருந்துகளும் அங்கே நின்று செல்லும். அந்த முத்துமலை முருகன் கோவில் என்று சொன்னார். அனைத்து பெற்றோர்களும் வரம் தேடும் பெற்றோர்களும் அமைப்பாளர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவிலே பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கான ஜாதகங்களை இப்பொழுது அறிமுகம் செய்கிறோம். ஜாதகர் பெயர் வித்யா, 2 செவ்வாய், முதலியார் ஜாதகம், ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி, கும்பலக்கணம். MBA படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.8, 5/5/1992 பிறந்திருக்கிறாங்க. சித்திரை மாசம் ஹெச்ஆரா வேலை செய்யறாங்க. வருஷத்துக்கு 1,10,40,000 சம்பளம், மாசம் 1,50,000 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. ரெக்ரோ நிசான் டெக்னாலஜி சென்டர்ல வேலை செய்யறாங்க. ஜாதகர் இன்பம் சென்னை. அப்பா பேர் ராஜேந்திரன், பிசினஸ். அம்மா பேர் புஷ்பா, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த வேலையில் உள்ள கரணா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு ஒரு சேரிட்டு, கூட பிறந்தவர் அண்ணன் ஒருத்தர். நிறைவான வசதி, விஐபி ஜாதகம். இவர் பிறக்கும் போது சந்திரமகா திசையில பிறந்திருக்கிறாங்க. 3 வருஷம் 11 மாசம் 12 நாள் இருப்பு. செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இந்த அழகான வரனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு விக்னேஸ்வரன், ஸ்ரீகர்ணிகர், ராகு கேது ஜாதகம். புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, விருச்சிக லக்னம். பிடெக் ஐடி படிச்சிருக்காரு. உயரம் 5.6, 18/4/1993 பிறந்திருக்காரு. வருஷம் 7 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சென்னையில் இருக்காரு. சொந்த ஊர் சேலம். அப்பா பேரு ராஜேஸ்வரன், முதுகலை ஆசிரியர், அரசு பள்ளி. திருமதி சி வித்யா, இல்லத்தரசி. படித்து வேலையில் உள்ளவரன் கேட்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் ஒருத்தர், மொத்தம் 2 பேரு. சொந்த வீடு 2 இருக்குது, பிளாட் 3 இருக்குது. இவர் பிறக்கும் போதே குருமகா திசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போன்றது 6 வருஷம் 3 மாசம் 28 நாள். சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு நிரஞ்சன பிரியா, சுத்த ஜாதகம், துருவ வேளாளர், ஆற்காட்டு முதலியார், அனுச நட்சத்திரம், விருச்சக ராசி, விருச்சக லக்கணம், பிபிஏ படிச்சிருக்காங்க, எல்எல்பி வைக்கல, உயரம் 178 சென்டிமீட்டர், 27/2/2000 போட்டிருக்கிறாங்க. சென்னையில வேலை பார்க்குறாங்க. சொந்த ஊர் சென்னை தான். மகேஷ் குமார் அப்பா பேரு MA MBA ML, அம்மா பேரு கவிதா. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவர் ஒருத்தர், தங்கை. சென்னையில சொந்த வீடு 4 இருக்குது. மிக நிறைவான வசதி, விஐபி ஜாதகம். இவர் பிறக்கும் போதே சனி மகா திசை 10 வருஷம் 1 மாசம் 16 நாள் இருப்பு, புதன் திசை 17 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு சந்துரு, நாளில் செவ்வாய், துருவ வேளாண் நாயக்கர், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, விருச்சக லக்கணம், பி மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 6 அடி, 9/3/1996 பிறந்திருக்காரு. சொந்த ஊர் கோயம்புத்தூர், ஜாதக இருப்பிடம் கோயம்புத்தூர், சொந்த ஊர் நரசிங்கபுரம். அப்பா பேர் அன்பழகன், டிரைவர், பள்ளி வளாகம். திருமதி மீனா, மில் வேலை. படித்திரல குடும்பம்னா கேட்கிறாங்க. பிறப்பு வரிசை 3, கூட பிறந்தவங்க 2 பேரு, கல்யாணம் ஆயிடுச்சு, சொந்த வீடு இருக்கு. இவர் பிறக்கும் போதே ராகவாசை 3 வருஷம் 2 மாசம் 16 நாள், குருமகாசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். இவருக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு கீது, 8இல் செவ்வாய், ஊராளி கவுண்டர், புனர்பூச நட்சத்திரம், கடகராசி, வீடு லக்கணம். MD படிச்சிருக்கிறாங்க. உயரம் 180 சென்டிமீட்டர், 29/10/1991 பிறந்திருக்காங்க. MD டாக்டர் தான் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ராமகிருஷ்ணா மருத்துவமனை கோயம்புத்தூர்ல வேலை செய்றாங்க. ஜாதக இருப்பிடம் கரூர், பஞ்சப்பட்டி, குளித்தலை இறங்கி இருக்குது. அப்பா பேரு எழிலரசன், காவல் உதவி ஆய்வாளர், கரூர். திருமதி ராஜலட்சுமி இல்லத்தரசி, டாக்டர் வரன் மட்டும் வீட்டிருக்காங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவர் ஒருத்தர். சொத்து இருப்பு நிறைய இருக்குது, நேரில் சொல்லியிருக்கிறாங்க. பிறக்கும் போதே குருமகாசை 2 வருஷம் 8 மாசம் 25 நாள் இருப்பு, சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அருண்குமார், செங்குந்த முதலியார், சுத்த ஜாதகம், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, விருச்சக லக்கணம். BA இங்கிலீஷ் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.10, 2/10/1989 பிறந்திருக்காரு. ரியல் எஸ்டேட் பண்றாரு. சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேரு பாலசுப்ரமணியம் லேட்டு. திருமதி பச்சியம்மா இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 3, கூட பிறந்தவங்க 2 பேர், கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு வாடகை விடப்பட்டிருக்கு. ஒரு வீடு வாடகை விடப்பட்டிருக்கு. நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே ராகுவாசில பிறந்திருக்காரு. 12 வருஷம் 9 மாசம் 14 நாள் இருப்பு, குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் SRG கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் செயல் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு
இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.